திரு நேசராஜ் அவர்கள். இதனுடைய பிரச்சனை பயன்படுவதாக இன்னைக்கு நம்ம ஒன்று சமையல்ல இருந்து தான் படிக்க போறோம். ஒரு சின்ன பகுதியை மாத்திரம் தான் இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா படிக்க போறோம். சால் எப்படி அழைக்கப்பட்டான், அவனுடைய ரட்சிப்பு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்றதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஒரு விஷயம். சவுல் அப்படிங்கிற ஒரு மனுஷனுடைய பேர் எங்க வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று சாமுவேல் 9 அதிகாரம் 3 வசனத்துல வருது. வாசிங்களேன், 1 சாமுவேல் 9:3. சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாமற் போயிற்று. ஆகையால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரரில் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதைகளைத் தேட புறப்பட்டு போ என்றான். வேலைக்காரரை கூட்டிட்டு எங்க போனா கழுதைகளை தேடி போ அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லிடுறாரு. சாலுடைய அழைப்பு எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, கழுதையை தேட போகும்போது ஆரம்பிக்குது. அவங்க அப்பா வேலைக்கு போ அப்படிங்கிறாரு, போறாரு, கழுதையை தேட போறாரு, அங்க ஆரம்பிக்குது. ஒருவேளை வேலைக்கு போகும்போது ஆரம்பிச்சதா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்ல, தேவன் அதுக்கு முன்னாடியே முடிவு பண்ணிடுறாரு. சவுலுக்கு எப்போ அவனை கண்டுபிடிக்கணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறத அங்க சொல்லிடுறாரு. அதுக்கான வசனங்களை பாத்தீங்கன்னா, 1 சாமுவேல் 9 அதிகாரம் 15-16 இருக்கு பாருங்களேன். சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னே கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க, நாளை இந்நேரத்திற்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன். அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய். அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடியால் நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்தியிருக்கிறார் ஒரு இருந்தார். சவுளுடைய அஹ், ஆரம்பம், சவுளுடைய வளர்ச்சி, சவுளுடைய தேடுதல், சவுளை தேர்ந்தெடுத்த விதத்தை பத்தி பாத்தீங்கன்னு சொன்னா, முன்னாடியே பிளான் பண்றாரு. இவன் இன்னைக்கு வருவான், இந்த கழுதைகள் பின்னாடி போயிட்டு இருக்கான், அவனை கொண்டு வந்து ராஜாவாக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க. கழுதைகள் பின்னாடி போன ஒரு மனுஷனை கூப்பிட்டு ராஜாவாக்குறாரு. நீங்கள் நானும் எது பின்னாடி ஓடிட்டு இருக்கோம்? நல்லா கவனிச்சு பாருங்க. உங்களுடைய கற்பனைகள்ல கொண்டு போங்க. சவுல் ஒரு பக்கம் இருக்கிறாரு. சவுல தேவன் ஒரு நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, அவன் வருவான், அவனை ராஜாவாக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. ஆனா சவுலுக்கு தெரியாது. ஆனா சவுல் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா, கழுதைகள் பின்னாடி ஓடிட்டு இருக்காரு. உங்களையும் என்னையும் திடீர்னு ராஜாவாக்குன்னு நினைக்கிறாரு தேவன். அப்படி ராஜாவாக்குன்னு நினைக்கும் போது நம்ம கழுதை பின்னாடி ஓடிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா, நம்மள எப்படி பார்ப்பாங்க? உண்மையிலே நம்ம கழுதைகள் பின்னாடி ஓடிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லி பார்த்தா, நிறைய நேரம் ராஜ பதவி உட்கார்ந்து இருக்கும் போது நம்ம கழுதைகள் பின்னாடி என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? தேடி போயிட்டு இருக்கோம். தகப்பன் சொன்னாரு, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கோம். இந்த சவுளுடைய அழைப்புல இன்னும் கொஞ்சம் டீப்பா அடுத்த 10 அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, இங்க சாமுவேல் அவரை எல்லாத்தையும் சொல்லி அனுப்பிச்சிருப்பாரு. ஆனா அடுத்த நாள் ராஜாவை தேர்ந்தெடுக்க வரும்போது அவர் அந்த இடத்துக்கே வர மாட்டார். அவருக்கு ரொம்ப சௌரியமா இருந்தது என்னன்னா, கழுதையை தேடி போனா எத்தனை ஊர்னாலும் அலைஞ்சிட்டு இருந்தாரு. அங்க போறேன், இங்க போறேன், அப்படி இப்படின்னு அலைஞ்சாரு. ஆனா ராஜாவை ஆக்கணும், இஸ்ரவேல் ஆளணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அவர் அந்த அழைப்புக்கு ஓடி வரல. அப்புறம் ஒளிஞ்சிட்டு தானயத்துல ஒளிஞ்சிட்டு இருந்த ஒரு மனுஷனை பிடிச்சி இழுத்துட்டு வந்து அங்க ஒண்ணு நிப்பாட்டுவாங்க. நீங்கள் நானும் நம்முடைய அழைப்புக்கு என்ன பதில் சொல்றோம்? எதை தூக்கி ஓடிட்டு இருக்கோம்? எதை தேடி ஓடிட்டு இருக்கோம்? எதுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கோம்? ஆனா நம்மளுக்கு என்ன பதவி வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா, ராஜ பதவி வச்சிருக்காரு. சொல்றாரு, நீங்க கொஞ்சத்துல உண்மையா இருங்க, உங்களை அநேகத்தின் மேல் அதிகாரியா மாத்துறேன் அப்படின்னு. அதிகாரினா ஒரு ராஜா வைக்கிறேன். அதே உங்க இன்னொருத்தர் பேசும்போது ஒரு இவ்வளவு இடத்த நீ ஆண்டுகொள் அப்படின்னு சொல்லி கொடுக்குற ஒரு மாதிரி கொடுக்குது அப்படின்னா, தேவன் நமக்கு ஒரு பெரிய ராஜ்யத்தையும் ஒரு அழைப்பையும் ஒரு நிர்வாகம் பண்றதையும் பரலோகத்துல பெருசா வச்சிருக்காரு. நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய கழுதைகள் பின்னாடி போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு நீங்க தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம எதெல்லாம் உங்களை பின்னாடி இழுத்துட்டு போகுதோ, அதெல்லாம் இந்த சவுல் தேடி போன கழுதைகள்.
இந்த சவுல் அன்னைக்கு தேடின கழுதையோட அப்படியே நின்றுருந்தான் அப்படின்னு சொன்னா அந்த ரெண்டு கழுதையோட நின்றுப்பான். தேடின அந்த கழுதைகள் காணாம போன அதோட நின்றுப்பான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவனுடைய ஆஸ்திகள் அதிகமாயிருச்சு. நேத்து படிச்சோம், நேத்து முந்தா வந்து படிச்சோம். அவனுடைய சொத்து நிறைய இருந்ததுனால அவனுக்கு அந்த ஆடு மாடுகள் மேல அவனுக்கு ஆசை பெருசா இல்ல. ஜனங்களுக்காக அவன் என்ன செய்றான்னா அந்த ஆடுகளை அவனுக்குள்ள கொண்டு வர்றான். அப்படின்னா அவ்வளவு ஆசைகளை தேவன் அவனுக்கு கொடுக்குறாரு. நம்ம தேடி போறது, நம்ம பிரயாசப்படுறது என்ன விதமான விதம்னு பார்த்துக்கோங்க. அது கழுதியா இருக்குதா, இல்லைன்னா தேவன் கொடுக்கக்கூடிய ராஜ பதவியா இருக்கான்னு சொல்லி இரண்டாவது அவருடைய அழைப்புல பார்க்கிறோம். 1 சாமுவேல் 10:2 வாசிங்களேன். நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது பென்யமீன் எல்லையாகிய செல்சாகில் ராகேலின் கல்லறை அண்டையிலே 2 மனுஷரை காண்பாய். அவர்கள் உன்னை பார்த்து, நீ தேடப் போன கழுதைகள் அகப்பட்டது, இதோ உன் தகப்பன் கழுதைகளின் மேல் இருந்த கவலையை விட்டு உங்களுக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்கிறான் என்று சொல்லுவார்கள். இப்போ நம்ம தேவன் அழைக்கணும்னு நினைச்சும் போது என்ன செய்யறாருன்னா நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு செய்யறாரு. நான் கழுதை பின்னாடி ஓடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா, இப்ப கழுதையை விடுப்பா, நான் அவனை தேடி தரேன் அப்படின்னு சொல்லி கழுதையை கொண்டு வந்து கொடுத்துட்றாரு. நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, கழுதை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறோம். ஆனா தேவன் கழுதையை நம்மளுக்கு கொடுக்கறதுக்கான காரணம், நீ அந்த பதவியை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றதுதான். நீ இஸ்ரவேல் ஜனங்களை மேய்க்கிறதுக்காகத்தான் நான் உனக்கு அதை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஒருவேளை பெருசா வேற ஏதாவது தொலைஞ்சு போயிருந்தா கூட தேவன் அவனுக்கு கொடுத்துருப்பாரு. காரணம், அவன் அதை தேடுறதை விட்டுட்டு ராஜ பதவிக்கு வரணும் அப்படிங்கிறது. நமக்கு இன்னைக்கு வரக்கூடிய ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும், நம்ம கவலைப்படுற ஒவ்வொரு விஷயத்தையும் தேவன் நம்மளுக்கு நிறைவேற்றுறதுக்கு காரணம் என்ன? என் பையன் திடீர்னு பென்சில் கேட்பான், வாங்கி கொடுப்பேன். பென்னு கேட்பான், வாங்கி கொடுப்பேன். இல்ல, அப்பா ஒரு பெரிய கலர் பாக்ஸ் வேணுமா, வாங்கி கொடுப்பேன். எதுக்காக அப்படின்னா, அவன் இன்னைக்கு கேட்கறதெல்லாம் செஞ்சு கொடுக்கும்போது அவன் படிச்சுட்டு இப்படியாவது ஒரு பெரிய நிலைமைக்கு வந்துடணும் அப்படின்னு. அதுதான் எல்லாருடைய பெற்றோருடைய ஆசையும். தேவனும் இந்த சவுல ராஜ பதவியில உட்கார வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன் தேடின கழுதைகள் எல்லாத்தையும் கொடுத்தாரு. இன்னைக்கு நீங்கள் நானும் தேடுற ஒவ்வொரு விஷயத்தையும் தேவன் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம என்ன செய்றோம் அப்படின்னா, தேவன் எதிர்பார்க்கிற அந்த இடத்துல போய் உட்காரணும்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். தேவன் எதிர்பார்க்கிறாரு. நான் என்ன செய்யறேன்னா, மறுபடியும் மறுபடியும் இந்த கழுதை விட்டு இன்னொன்னு தேடுறேன், இன்னொன்னு தேடுறேன், இன்னொன்னு தேடுறேன், தேடிக்கிட்டே இருக்கிறேன். தேவன் என்னை கூப்பிடுற சத்தத்தை நம்ம கேட்கறது இல்லைங்க. அவர் நம்ம தேடுற பொருளா கிடைச்சதுக்கு அப்புறம் கூட அவர் அப்படியே தேடிட்டு இருப்பாரு, சீட்டு போடுவாரு. ஒருத்தருக்கா சீட்டு போட்டு பார்க்கும்போது கடைசியில் நம்ம பேர் வந்து விழும். அப்பவும் நான் ஒளிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். நிறைய நேரம் சபைகள்ல ஏதாவது ஒரு இதை எடுக்க சொல்லுவாங்க. மக்கள் கவனிச்சிருக்கேன், இல்லைங்க எனக்கு இந்த ஒரு வேலை இருக்கு, நான் அடுத்த வாரம் எடுக்கிறேன் அப்படிம்பாங்க. அடுத்த வாரம் பார்த்தா அவங்க மேலேயே விழுந்துரும், நீங்களே வந்து எடுங்கன்னு சொன்னா கூட அப்பவும் ஒரு தயக்கம் வரும். காரணம் என்னன்னா, எனக்கு இதை விட வேற வேலை இருந்துச்சு, இது பெருசா இருக்குது. தேவன் நமக்கு கொடுக்குற ஒவ்வொரு ஆசீர்வாதமும், நம்ம தேடுறத தேவன் நமக்கு கொடுக்கறதுக்கு காரணம், அவருடைய வேலையை செய்யறதுக்காக தேவன் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்காரு. எப்போ அந்த கழுதைகளை விட்டுட்டு அந்த சவுல் போனானோ அவன் ராஜாவாயிட்டான். தேவனுடைய பார்வையில ராஜாக்களா இருக்கணும் அப்படின்னா, நம்ம தேடுறதை விட்டுட்டு தேவன் தேட சொன்னதை தேடி போக ஆரம்பிக்கணும். மூணாவது காரியத்தை பாருங்க, 1 சாமுவேல் 9:17 வாசிங்களேன். சாமுவேல் அவர்களை கண்டபோது கர்த்தர் அவனிடத்தில், இதோ நான் உனக்கு சொல்லியிருந்த மனுஷன் இவனே, இவன்தான் என் ஜனத்தை ஆளுவான் என்றார். நான் சொன்ன மனுஷன் இவன் தான், இவன் தான் ஜனத்தை ஆளுவோம் அப்படின்னு சொல்லி பாயிண்ட் பண்ணி காமிக்கிறார். இவன் தான் அப்படின்னு சொல்லி தேவன் உங்களையும் என்னையும் அப்படி பாயிண்ட் பண்ணி நீங்க தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரா? அப்படி சொல்லியிருந்தாதான் நம்ம நேரம் போயிருப்போமே, ஆண்டவரே எந்த செஞ்சுட்டு ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிதானே? வெளிப்படுத்தல் 10 அதிகாரம் 9 வசனத்தையும் 11 வசனத்தையும் வாசிச்சோன்னா அது நம்மளுக்கு புரிஞ்சிடும். இந்த சபை எந்த சபை? இதுல இருக்க மக்களை தான் தேவன் கூப்பிடுறாரா?
ஆனா அதுக்குள்ள உட்காந்துட்டு இருக்க என்னதான் பின் பாயிண்ட் பண்ணி நீதான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரா? பாருங்க, வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 9ம் 11ம். நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பா இருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனைப் போல் மதுரமா இருக்கும் என்றான். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான். நீ அநேக ராஜாக்களையும் பாஷ்யக்காரர்களையும் எல்லாத்தையும் குறிச்சு தீர்க்கதரிசனம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட சபை இந்த சபை. இப்போ தேவன் நம்மள அப்படி கை காமிச்சு நீங்க தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆமா, இந்த சபைக்கு தான் அந்த முத்துவத்தை கொடுத்திருக்காரு. இந்த சபையை தான் போய் சொல்ல சொல்லி சொல்றாரு. இந்த சபைக்கு தான் விசேஷமான ஒரு அஹ், ஆசீர்வாத சத்தியத்தை கொடுத்திருக்காரு. ஒவ்வொரு சத்தியமும் இந்த சபைக்கு தேவன் கொடுத்தது. கொடுத்துட்டு காரணம் அப்படி கை நீட்டி நீங்க போய் சொல்லுங்க. ஒவ்வொரு நேரமும் தேவன் பின் பாயிண்ட் பண்ணி சவுலை பார்த்தோன்னே இவன் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரோ அந்த மாதிரி ஒவ்வொரு நேரமும் நம்மளை கிராஸ் பண்ணும்போதெல்லாம் தேவன் நினைக்கிறாரு, இவன் வந்துட மாட்டானா, இவன் செஞ்சிட மாட்டானா, இவனை தான் நான் தேடிட்டு இருக்கேன், இவன் தான் செய்யணும்னு நினைச்சு எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி தேவன் ஒவ்வொருத்தரையும் கை காமிச்சு பேசிட்டு இருக்காரு. நம்ம எது பின்னாடி போய்கிட்டு இருக்கோம்? ஒரு பெரிய கம்பேரிசன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, வீடு முழுக்க பணம் இருக்குது. வீடு முழுக்கன்னா உங்க எவ்வளவு பெரிய வீடா இருந்தாலும் சரி, அவ்வளவு பெரிய வீடு முழுக்க வெறும் 2000 ரூபாய் கட்டா இருக்குது. நீங்க ஜன்னலை திறக்க வேணாங்க, ஒரு அந்த வீட்டுல தண்ணி போறதுக்கு வழி இருக்கு வச்சுக்கோங்களேன், அதுல கூட திறந்தா கூட 2000 ரூபாய் கட்டி என்ன செஞ்சிடும், சரிஞ்சு வீட்டுல இருந்து வெளில விழுது. அப்படி இருக்கும்போது நீங்க ரோட்ல போற ஒரு ரூபாயை பார்த்தா எடுப்பீங்களா கீழே இருந்து குனிஞ்சு? அப்படி பார்த்தா நம்ம தலை உடனே இப்படி ஆட்டிடுவோம், ச்சே, அந்த 1 ரூபாயை போய் நம்ம எடுப்பனா அப்படின்னு சொல்லிட்டு. பரலோகத்துக்கும் பூமிக்கும் கம்பேர் பண்ணும்போது அந்த 1 ரூபாய் கூட கிடையாதுங்க அது. நம்ம தேடி அலைஞ்சி ஓடி கஷ்டப்பட்டு நம்ம பிரயாசத்தெல்லாம் வீணாக்குறது அந்த 1 ரூபாய்க்காக தான். ஆனா தேவன் அங்க நடக்கிறதுக்கே தங்கத்தை போட்டு வச்சிருக்காராம். ஆனா இன்னைக்கு 1 கிராம் தங்கம் இவ்வளவு ரேட் ஆயிடுச்சு, நான் வாங்காம விட்டேனே, போன வாரம் வாங்கணும்னு நினைச்சேனே, வாங்கியிருக்கலாமே, இவ்வளவு வருத்தம். அவர் சொல்றாரு, காலில் போட்டு மிதிக்கிறத நீ தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்க. சவுலுக்கு மாதிரிதான், நீ 2 கழுதைக்கா தேடிட்டு இருக்க, உன்னை இந்த ஒரு நாட்டுக்கே ராஜாவாக்குறேன், கழுதைகள் ஆடு மாடுகள் சேர்ந்து உனக்கு நிறைய வரப்போகுது, தெரியல, ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறேன். தேவன் நம்மளை பாயிண்ட் பண்ணி நீங்க போய் இந்த வேலையை செய்யுங்கன்னு சொல்லி தேவன் சொல்றாரு. அவருக்கு தான் தீர்க்கதரிசனம் சொன்னாருன்னு சொல்லுங்க, நம்மளுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்காரு. கை காமிச்சு, ஓ இவன் தான், இந்த சபை தான், இந்த சபையில இருக்க ஒவ்வொருத்தரும் தான் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காரு. இங்க கை காமிக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 4 நிமிஷம் 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்களேன். 1 சாமுவேல் 10:6. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோடே கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். அவருக்கு ஆவியானவர் வரத்தை கொடுக்குறாருங்க. தீர்க்க தரிசனத்தின் வரத்தை கொடுக்குறாரு. யாருக்கு? சவுலுக்கு. ஒரு சாதாரண மனுஷனை கூப்பிட்டு அவனுக்கு கர்த்தருடைய ஆவியின் அவன் மேல இறங்குறாரு. அவனுக்கு தீர்க்கதரிசன வரம் அங்க கிடைக்குது. ஒரு சாதாரண மனுஷன், கழுதைகள் பின்னாடி ஓடின மனுஷன். தேவன் உங்களுக்கு எனக்கும் தீர்க்கதரிசன வரம் கொடுத்துருக்காரா? அப்படி இல்லைன்னு மட்டும் தயவுசெய்து சொல்லிடாதீங்க. இந்த சபையை தவிர வேற எந்த சபைக்கும் தேவன் தீர்க்கதரிசன வரத்தை கொடுக்கல. தேவன் உங்களுக்கு கர்த்தருடைய ஆவியை உங்க மேல இறங்க பண்ணியிருக்காரா? கர்த்தருடைய ஆவி வரும்போது சகல சத்தியத்துக்கும் உங்க வழிநடத்துவார். இன்னைக்கு மத்த சபைக்கு தெரியாத எல்லா சத்தியமும் உங்களுக்கு தெரியுதுன்னா தேவன் உங்களை ஆவியானவர் வழிநடத்திட்டு இருக்காரு. நான் என்ன செய்றேன்னா, சவுலை பாக்குறேன், ஆவியானவர் வரம் கிடைக்குது, தீர்க்கதரிசனம் சொல்றான், கழுதை கிடைக்குது, எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் அவன் போய் தானே திருப்பி ஒளிஞ்சுக்கிறானே அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்படியே திரும்பி நம்மளை பார்க்கும்போது தான் தெரியுது, நான் அதை விட மோசமா இருக்கிறேன்.
சவுல் ராஜாவாகிறதுக்கு தேவன் என்னென்ன செஞ்சாரோ எல்லாத்தையும் நம்மள்ட்ட கொடுத்துருக்காரு. நம்ம செய்யறோமா? சரி, ராஜாவாக்குனதுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு அப்படின்னா, சாமுவேல் போறாரு, ஒரு பெரிய புஸ்தகத்தை எடுக்கிறாரு. ராஜா என்னென்ன பண்ணணும், என்னென்ன கட்டளைகளை கீழ்ப்படியணும், மனுஷன் எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் எழுதி கொடுக்குறாரு. என்னென்ன தேவையோ எல்லாத்தையும். மோசேக்கு அப்புறம் திரும்ப புஸ்தகத்தை எழுதி கொடுத்தது யாரு அப்படின்னா சாமுவேல். ஒரு அரசாங்கத்தை எப்படி நடத்தணும்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு போறாரு. தேவன் வேத புஸ்தகங்களுக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லி நமக்கு புக் எழுதி கொடுத்துருக்காரா? வேற சபைகளுக்கு கொடுக்கல. வேற எந்த சபைக்கும் எக்ஸ்ட்ரா புக் எழுதி இவ்வளோ தீர்க்கதரிசன வரத்தை கொடுத்து நீங்க எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், சாப்பிட்றது என்ன சாப்பிடணும், ட்ரெஸ் என்ன போடணும், எந்த நாள்ல எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வியாதிக்கு என்ன பண்ணணும், இது வேற வேற எந்த சபைக்கும் கொடுக்காத ஒரு விஷயம். திரும்ப எழுதி கொடுக்கப்பட்ட தீர்க்கதரிசன வசனங்கள், நம்ம வாழ்றதுக்கான வசனங்கள் எழுதி கொடுத்திருக்காரு. நீங்கள் நானும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அவருக்கு ராஜ பதவியில கொண்டு போய் உட்கார வச்சாரு. நம்மளையும் ராஜ பதவியில உட்கார வச்சிருக்காரா? வசனம் சொல்லுது, நீங்க ராஜரீக ஆசாரிய கூட்டம். ராஜரீக ஆசாரிய கூட்டம். நம்மளையும் தேவன் ராஜாக்களுக்கு ஈக்குவலா உள்ள வச்சிருக்காரு. நம்ம எது பின்னாடி ஓடிட்டு இருக்கோம்? ஒரு வசனத்தை வாசிப்போம். புலம்பல் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 2ஆம் வசனத்தையும் வாசிங்களேன். ஐயோ, பொன் மங்கி பசும் பொன் மாறி பரிசுத்த ஸ்தலத்தின் கற்கள் சகல வீதிகளின் முனையிலும் கொண்டு கொட்டுண்டு போயிற்று. போயிற்று. ஐயோ, தங்கத்துக்கொப்பான விலையேற பெற்ற சீயோன் குமாரர் குயவனுடைய கைவேலையான மண்பாண்டங்களாய் எண்ணப்படுகிறார்களே. இப்போ இந்த பொண்ணு எங்க கொட்டப்படுது? வீதியில போய். இந்த சபைய என்ன பண்ணுவாரு, இவ்வளவு விலை மதிப்பு முடியாத இந்த சபைய மண்பாட்டத்துக்கு ஒப்பிட்டு பேசப்படுது. இந்த சவுல் கழுத பின்னாடியே போயிருந்தான்னா கடைசியில தேவன் அவனை கழுத மேய்க்கிறவனாவே விட்டுருப்பார் கடைசி வரைக்கும். தாவீத ஆடு மேய்க்கிறவன் வந்து கூப்பிடுறாரு, ராஜாவான்னு. அவன் அதுல வரலன்னு சொல்லி ஒதுங்கி உட்கார்ந்துருந்தான்னா கடைசி வரைக்கும் ஆடு மேய்க்கிறவனாவே இருந்து செஞ்சிருப்பான், செத்து போயிருப்பான். இன்னைக்கு தேவன் நம்மள பொண்ணை போல பாதுகாத்து கூப்பிடுறாரு. வாங்க, என்னுடைய ராஜ்யத்தை, என்னுடைய சபைய, என்னுடைய வேலைய செய்யறதுக்கு வேணும்னு சொல்லி கூப்பிடுறாரு. உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன், ஒரு தேவையை சந்திக்கிறேன் வான்னு சொல்லி கூப்பிடுறாரு. சொல்லுவாங்க, இந்த ஊழியத்துக்கு போயிட்டா குடும்பத்தை யாரு பாக்குறது? நிறைய பேர் குடும்பத்தையும் பார்த்துட்டு ஊழியத்தையும் பார்த்துருக்காங்க. நிறைய பேர் குடும்பத்தை விட்டுட்டு சம்பாதிக்காம தான் வேலை செஞ்சு ஊழியத்தை செஞ்சவங்களும் விதத்துல இருக்கிறாங்க. வெறுமனே ஊழியத்துக்கு போகும்போது ஆசீர்வதிக்கப்பட்டவங்களும் இருக்கிறாங்க. நீ ஊழியத்துக்கு காலை எடுத்து வை, தேவன் மீது எல்லாம் உனக்கு சப்ளை பண்ணுவேன்னு சொல்றாரு. இவன் சவுல் ஊழியத்துக்காக தேவனுக்காக அங்க போய் கால் தான் எடுத்து வைக்கிறான், எல்லாம் கிடைக்குது. அவன் எதிர்பார்க்காத எல்லாமே கிடைச்சது. நம்மளும் தேவனை நம்பி ஆண்டவர் என்னதான் கை காமிச்சு பேசுறாரு, என்னதான் அத்தனை 100 வருஷங்களுக்கு முன்னாடி தீர்க்கதரிசனத்துல சொல்லியிருக்காரு, 1000 வருஷங்களுக்கு முன்னாடி தீர்க்கதரிசனத்துல சொல்லியிருக்காரு. எலியா எலும்பு பண்ணுவேங்கிறாரு. யார் அந்த எலியா? நீங்கள் நானும் தான். பேரை சொல்லி சொல்றாரு, உங்களை கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி. இன்னமும் கழுதைகள் பின்னாடி போனோம் அப்படின்னு சொன்னா கடைசி வரைக்கும் இந்த கழுதைகள் பின்னாடியே இருந்துரும். திரும்பி மேல பாருங்க, தேவன் அழைக்கிற சத்தத்தை கேளுங்க. தேவன் ஒவ்வொரு நாளும் உங்களை தேடி கூப்பிட்டுட்டே இருக்காரு. அப்படி கூப்பிடுற சத்தத்துக்கு இணங்கி நம்ம பதில் சொல்லும் போது தேவன் ராஜாக்களா உட்கார வைக்கிறாருங்க. நீங்க என்னென்ன இழந்து போனீங்கன்னு நினைக்கிறீங்களோ அதை 100 திரும்ப தர்றேன்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஒருவேளை தேவனுக்காக வேலையை விட்டு வந்து நம்ம சபையில முன்னாடி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க முன்னாடி, இப்ப இல்ல, என்னுடைய ஓய்வு நாளுக்காக நான் வேலையை விட்டுட்டு வந்தேன்,
ரயில்வே வேலையை விட்டு வந்தேன், கவர்மெண்ட்ல எந்த வேலை இருந்தேன் விட்டு வந்தேன், அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு சொல்லி நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இந்த 1000 2000 ரூபாய் சம்பளத்துக்காக இங்க வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க பிள்ளைகள் எல்லாம் மேலிடத்துல இருக்கிறாங்க. கவனிச்சு பாருங்க, யாரெல்லாம் சத்தியத்துக்காக நின்றுட்டு இருந்தாங்களோ அவங்க பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு பெரிய பெரிய இடத்துல சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த அதே வைராக்கி அவங்க பிள்ளைகளுக்கு இருக்கான்னு கேட்டா எனக்கு தெரியாது, ஆனா அவங்க இருக்கிறாங்க. நீங்க எதை இழந்து போகணும்னு நினைக்கிறீங்க, இழந்து போனீங்களோ, எதை தேவனுக்காக விட்டு கொடுத்தீங்களோ, தேவன் 100 தனியா தர்றாரு. எப்படி தர்றாரா? இம்மையிலும் தருவேன், மறுமையிலும் தர்றேன் அப்படிங்கிறாரு. அந்த கழுதைகள் பின்னாடி ஓடாம தேவனை நோக்கி ஓடுங்க. தேவன் நம்மள பொண்ணை போல வச்சிருக்காரு. இந்த பொண்ணே மங்கி அப்படியே என்ன செஞ்சிருச்சுன்னா போயிருச்சு. இந்த சவுண்டு நிலைமை அதுதான். அவனுக்கு கிடைச்ச வாய்ப்பை அவன் சரியா பயன்படுத்திக்கல. அந்த பொண்ணு மங்கி போய் அது தன்னுடைய நிலைமையை மாறி துருபிடிச்ச நிலைமைக்கு போயிடுச்சு. அவ்வளவு செஞ்ச அந்த சவுலே அப்படி இருக்கான்னு சொன்னா நம்ம நிலைமை எப்படி இருக்கும்? நம்மளோட ரட்சிப்பை, நம்ம அழைப்பை நம்ம என்ன செய்வோம்னா ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிப்போம். 2 பேதுரு 1:10 வாசிங்களேன். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். தேவன் இவைகளை உங்களை செய்தால் தேவன் உங்களை எதுக்கு தேர்ந்தெடுத்திருக்காரு, எதுக்காக அழைச்சி இந்த சபைகளை வச்சிருக்காரு? அந்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படிக்கு ஜாக்கிரதையா இருங்க. இந்த தேவனை தேர்ந்தெடுத்து உறுதியா இருந்தோம்னு சொன்னா நீங்க கிடைக்காத எல்லா ஆசீர்வாதத்தையும், நீங்க தேடாத எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுப்பாரு. அப்படி கொடுக்கும்போது தேவனை மையப்படுத்தும். தேவன் நம்ம ஒருவருக்கும் அந்த ஒரு வாக்கியத்தை வந்து வழிநடத்து வராங்க. ஆமென்.